வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற முக்கியமான டவுட் என்னன்னா, சார் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, நான் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அது போக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லதா, அட்டானமஸ் காலேஜில் படித்தா நல்லதா, நான் அட்டானமஸ் காலேஜில் படித்தா நல்லதா, இது எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷனாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட், மொத்தம் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு காலேஜில் சேர்ந்தாலும் மொத்தம் ஒரு 3 டைப்பாக இருக்கும். ஒன்று அட்டானமஸ், இன்னொன்று நான் அட்டானமஸ், இன்னொன்று டீம்ஸ் டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லி இருக்கும். இந்த 3க்கும் மேஜர் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ், இது ரெண்டுக்குமே இப்போ இன்ஜினியரிங் பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இயங்குது. அட்டானமஸ் காலேஜா இருந்தாலும் நான் அட்டானமஸ் காலேஜ் இருந்தாலும் இது ரெண்டுமே அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்றது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் அட்டானமஸ் காலேஜும் வருது, நான் அட்டானமஸ் காலேஜும் வருது. அதே மாதிரி டிகிரி கொடுக்கறது அட்டானமஸ் காலேஜுக்கும் நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த நான் அட்டானமஸ் காலேஜில் படிச்சாலும், தமிழ்நாட்டில் நீங்க எந்த அட்டானமஸ் காலேஜில் படிச்சாலும் ஃபைனல் டிகிரி சொல்லி கொடுப்பாங்களே, அந்த டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரியில தான் வரும். ஸோ அதனால டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூல அட்டானமஸ் காலேஜும் நான் அட்டானமஸ் காலேஜும் ரெண்டும் ஒன்று தான். இது மனசுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னது, டிகிரி சர்டிபிகேட் கொடுக்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ எப்பவுமே கவர்மெண்டோட அண்ணா யூனிவர்சிட்டிக்கான வேல்யூ ரொம்ப 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 அதிகம். புரியுதா? அண்ணா யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட்ஸ் எக்ஸலண்ட், அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில டிகிரி சர்டிபிகேட் அவங்களே கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில இந்த டிகிரி சர்டிபிகேட் அவங்களே இஷ்யூ பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ அட்டானமஸ் நான் அட்டானமஸ் காலேஜ் டிகிரி கொடுக்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க எந்த யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அம்ரிதா இருக்கு, விஐடி இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு, கலசலிங்கம் இருக்கு, ஹிந்துஸ்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எந்த சாஸ்தா, இந்த மாதிரி எந்த யூனிவர்சிட்டி கொடுத்தாலும் டிகிரி சர்டிபிகேட் அந்த யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியர் ஆயிருச்சா? ரைட். அடுத்தது சிலபஸ். இப்போ சிலபஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஒரே சிலபஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுவதும் ஒரே சிலபஸ். சிலபஸை பொறுத்தவரை நான் அட்டானமஸ் காலேஜில் நீங்க எந்த நான் அட்டானமஸ் தமிழ்நாடு படிச்சாலும் ஒரே சிலபஸ். சிம்பிளா இப்போ உங்க +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின் பேப்பர் இருந்ததுல, அதே மாதிரி தான் நான் அட்டானமஸ் காலேஜில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சிலபஸ் தான் இருக்கும். பட் அட்டானமஸ் காலேஜில் சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சிலபஸ் அவங்களுடைய இப்போ இண்டஸ்ட்ரியோட மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிலபஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் அந்த சிலபஸை அங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மாடர்ன் சினாரியோ இண்டஸ்ட்ரிக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி சிலபஸை அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நான் அட்டானமஸ் காலேஜில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின் ஒரே மாதிரி ஒரே நாள் தான் நடக்கும். அட்டானமஸ் காலேஜில் கொஸ்டின்ஸ் அவங்களே செட் பண்ணிக்கலாம், அவங்களே என்ன செஞ்சுக்கலாம், கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால எக்ஸாமினேஷன் டேட் அவங்களோட கன்வீனியன்ட் டேட்ல வச்சுக்கலாம். ஆனா என்ன எக்ஸாமினேஷன் வச்சாலும் டிகிரி யார் கொடுக்குறா? அண்ணா யூனிவர்சிட்டி. பட் டீம்டு யூனிவர்சிட்டியில சிலபஸ் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க, டிகிரி சர்டிபிகேட் அவங்க தான் கொடுப்பாங்க. புரியுதா? இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிருச்சு. அடுத்தது சார் எதுல ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும்னா, ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற
இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து அவங்களுடைய சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அட்டானமஸ் காலேஜ்லயும் டீம்டு யூனிவர்சிட்டிலயும் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வந்து மாடர்னைஸ்டா வந்து என்ன செய்வாங்கன்னா மிஷினரிஸ் வந்து சிலபஸ்க்கு அவங்க மாத்தின சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேஷன் பண்ணுவாங்க. நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து மாடர்னைஸ் பண்ண மாட்டாங்க. அது போக வந்து மெயினா வந்து நீங்க என்ன வந்து இந்த மூணுலயும் மெயினா நீங்க என்ன பார்க்கணும்னா ஃபேக்கல்டி ப்ரொஃபைல். ஒரு ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல் தான் வந்து ஒரு காலேஜில் தரத்தை நிர்ணயிக்கிறது வந்து இது ஒண்ணுதான். எப்படின்னா ஒரு ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தா நல்ல சம்பளம், மெயினா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டா அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப நல்லா வந்து சர்வ் பண்ணுவாங்க. அட்டானமஸ் காலேஜ்லயும் நான் அட்டானமஸ்லயும் டீம்டு யூனிவர்சிட்டிலையும். இல்ல அந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்து சம்பளம் ரொம்ப கொடுக்குறாங்க, சம்பளம் லேட்டா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த காலேஜுக்கு ரொம்ப லாயலா இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னடா எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னைக்கு இந்த காலேஜை விட்டு நான் மாறணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஃபேக்கல்ட்டிக்கு வந்து எந்த காலேஜ் நல்லபடியா வச்சுக்கிறாங்களோ அந்த காலேஜ், எந்த 3 டைப் காலேஜ்லயும் நீங்க பார்த்தாலும் ஃபேக்கல்ட்டி சந்தோஷமா இருந்தா அந்த காலேஜ் growth நல்லா இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு காலேஜ் விசிட் பண்ண போறீங்க, அந்த காலேஜ் விசிட் பண்ண போகும்போது நீங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இப்போ இங்க ஃபேக்கல்ட்டிக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்க மெயினா பாத்துக்கிட்டாவே வந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், ஒரு காலேஜ் ஜட்ஜ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட். இப்போ மெயினா வந்து இப்போ வேலை வாய்ப்பு ஆப்வியஸ்லி நம்ம படிக்கிறது வந்து நல்ல வேலையில போய் சேர்றதுக்கு தானே. ஸோ அந்த இடத்துல வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் அட்டானமஸ் காலேஜும் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமா வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதுக்காக நிறைய கொஞ்சம் இறங்கி பார்ப்பாங்க. நான் அட்டானமஸ் காலேஜ்ல நல்ல வேலை வாங்கி கொடுப்பாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க வந்து வென் கம்பேர் வித் டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அட்டானமஸ் காலேஜ் அளவுக்கு வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்காது. இதே வந்து அந்த அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ்லயே வந்து கவர்மெண்ட் காலேஜும் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் இருக்கு. நம்ம அதிகமா வந்து இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது போக வந்து ஃபீஸ். இப்போ ஃபீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா பெரும்பாலும் நான் அட்டானமஸ் காலேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் நிர்ணயிக்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபீஸ்க்கு ரிலேட்டடா தான் இருக்கும், அதிகம்லாம் இருக்காது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஃபீஸ் இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் முன்பின் தான் வந்து நான் அட்டானமஸ் காலேஜ்ல இருக்கும். ஆனா அட்டானமஸ் காலேஜ்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா அவங்க NAC NBA இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்கினால அவங்க ஃபீஸ் வந்து நான் அட்டானமஸ் காலேஜோட கொஞ்சம் ஃபீஸ் வந்து அட்டானமஸ் காலேஜ்ல அதிகமா இருக்கும். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை அவங்க வந்து யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்க வைக்கிறதா ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்ரிதால வந்து ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 1.5 லட்சத்துக்கும் அதே கோர்ஸ் படிக்கலாம், அதே கோர்ஸ் வந்து 3 லட்சத்துக்கும் படிக்கலாம், அதே கோர்ஸ் 4 லட்சத்துக்கும் படிக்கலாம், அதே கோர்ஸ் 6 லட்சத்துக்கும் படிக்கலாம். ஏன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க தான். அதனால ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்டெடியா இருக்காது. அவங்க என்னைக்கும்னா ஃபீஸ் கூட்டலாம் குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபீஸா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் வந்து அவங்க மாத்தலாம். ஆனா நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்தவரை ஒன்ஸ் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபீஸ் மாறவே மாறாது. அதே மாதிரி வந்து அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்தவரை பெரும்பாலும் சீட் வந்து நீங்க கவுன்சிலிங் மூலியமா வர்றதுனால அந்த கவுன்சிலிங்ல வந்து வந்துட்டீங்கன்னா கவர்மெண்டோட சலுகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். என்னென்ன மாதிரி சலுகைகள் கிடைக்கும்னா, முதல் பட்டாதாரின்னு வந்து ஒரு சலுகை வந்து அந்த குடும்பத்துல முதல்ல டிகிரி படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 25,000 இல்லைன்னா 27,500. 25,000 வந்து NBA வாங்காத பிரான்ச்சுக்கும் NBA வாங்கின பிரான்ச்சுக்கு வந்து 27,500 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துடும். அதே மாதிரி வந்து PMS ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. PMS ஸ்காலர்ஷிப் என்னன்னா SC ST இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 50,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நீங்க அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணாலும்
நான் அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபீஸ் வேவர் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நீங்க வந்தீங்கன்னா, அதாவது ஏஐசிடி கீழே வந்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதே மாதிரி பிரகதின்னு சொல்லி 50,000 இருக்கு. இதே இது வந்து பிசிக்கலி சேலஞ்ச்காரங்களுக்கும் ஒரு 50,000 ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த மாதிரி வந்து கோர் பிரான்ச்ல எடுத்தவங்களுக்கும் 50,000 ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஏஐசிடி கீழே, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிறைய வந்து கிடைக்கும். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அதிகம் இருக்காது. அவங்களா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் இவங்களா ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நான் இந்த மார்க்குக்கு மேல வந்து கூட்டுறேன் குறைப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சேரும்போது வந்து ஒரு ஃபீஸ் சொல்லி சேருவீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சேரும்போது உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ், நீங்க ஸ்லாப்ல வந்துட்டீங்கன்னா. ஆனா நீங்க அந்த வருஷம் ஃபுல்லா வந்து நீங்க 9 சிஜிபிஏ, அவங்களுக்குன்னு ஒரு சிஜிபிஏ பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க, அந்த பெர்சன்டேஜ் எடுத்தாதான் அடுத்த வருஷம் இந்த ஃபீஸ். அப்படி இல்லையா நீங்க அடுத்த ஸ்லாப் 3 லட்சம் ரூபாய்க்கு போயிருவீங்க, 4 லட்சம் ரூபாய்க்கு போயிருவாங்கன்னு அவங்க ஃபீஸ் வந்து மாத்திருவாங்க. அது வந்து நம்ம கேட்கவே முடியாது. சோ பெரும்பாலும் வந்து அதிகமா காசு இருக்கிறவங்க பொதுவா அனாலிசிஸ் பொறுத்தவரை சிபிஎஸ்இ இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல படிக்கிறவங்க காசை பத்தி கவலை இல்லாதவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டியா தான் இருக்கும். அடுத்தது வந்து ஓரளவு ஓகே ஏதோ ஃபீஸ் நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறவங்க வந்து அட்டானமஸ் காலேஜை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல சார் என் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எப்படியா டிகிரி படிக்கணும் பட் நல்ல இதா இருக்கணும்னா நான் அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ அட்டானமஸ் காலேஜ்லயும் வந்து கவுன்சிலிங் மூலியமாவும் சீட் எடுக்கலாம். அதே மாதிரி அதே அட்டானமஸ் காலேஜ்லயே நான் அட்டானமஸ் காலேஜ்லயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போலாம். புரியுதா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து கொஞ்சம் டொனேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ்லயும் வந்து ஒரு 35% சீட்டு வந்து அவங்களே போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து சேரலாம். பட் அவங்களுக்குலாம் என்ன வராது, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வராது. நீங்க ஸ்காலர்ஷிப் வேணும்னா கவுன்சிலிங் மூலியமா தான் வரணும். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடும். இதுக்கு போக வந்து உங்களுக்கு நிறைய என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணுமா எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து அட்டானமஸ் நான் அட்டானமஸ் டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாய்.